Good morning everyone. Welcome back to our series. So Group 1, Group 2 and Group 2A ஓட preliminary syllabus analysis பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் நம்மளோட prelims day 5 பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ரோல் ஆஃப் தமிழ்நாடுல ஸ்டார்ட் பண்ணி இயர்லி அகிடேஷன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ், அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்த டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட எஸ்சிஆர்டி புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னும் அதுக்கு கொஷின்ஸையும் வந்து நம்ம 4 கிளாஸ் அனலைஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இதுதான் டாபிக். இது கீழே என்னெல்லாம் வருது அப்படின்னா என்ன சொல்லணும்னா 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டோட சமுதாய மற்றும் அரசியல் ரீதியான மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன நடந்தது, என்னென்ன இயக்கங்கள்லாம் நடந்ததுன்னு கேட்குறாங்க. என்னன்னா முதல்ல இதில் முக்கியமான அத்தியாயம் ஜஸ்டிஸ் பார்ட்டி அதுதான் நாளடைவில் இன்னைக்கு வந்து திராவிட கழகமாக முன்னேறி இருக்கு. ஸோ அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றது என்ன, எப்படி ஆரம்பிச்சதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், சுய மரியாதை இயக்கம், அதே மாதிரி திராவிடியன் மூமெண்ட், இது மூணுத்தை பற்றியும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கான வழி. ஸோ இது மூணும் தெரிஞ்ச பிறகு கடைசியாக இந்த யூனிட்டில் கொடுத்துருக்கிறது கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தந்தை பெரியார் அண்ட் பேரறிஞர் அண்ணா. ஸோ இவங்களை பற்றி தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா யூனிட் 8ல் கம்ப்ளீட்டாக ஹிஸ்ட்ரி பார்ட் முடிஞ்சிடும். ஸோ மீதம் இருக்கிறது தமிழ் பற்றியும் தமிழோட ஹிஸ்ட்ரி கல்ச்சர் பற்றியும் அதே மாதிரி திருக்குறள் பற்றியும் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம குரூப் 2ல் கண்டினியூ பண்ணிட்டு வரோம். ஸோ இது குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இதை பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இப்போ சோர்சஸ் பார்க்குறோம். ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம நியூ புக் 10th ஸ்டாண்டர்டில் சோஷியல் வால்யூம் 2ல் யூனிட் 8 and 9ல் இருக்குது. ஓல்டு புக்கில் 10th ஹிஸ்ட்ரியில் யூனிட் 14லையும், அதே மாதிரி ஓல்டில் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 18லையும், இது மொத்தத்துலையும் வந்து நீங்கள் தேடினீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோன்ட் ஈவன் மிஸ் அ சிங்கிள் பாயிண்ட். ஸோ ஒரு சின்ன பாயிண்ட் கூட விடாமல் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கணும். ஸோ தட்ஸ் அ ஒன்லி வே. இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி பார்க்குறோம். ஜஸ்டிஸ் பார்ட்டினா என்ன, ஏன் இது ஆரம்பித்தது அப்படின்னு கேட்டோம்னா அந்த காலத்தில் பிராமண இனத்தவர்கள் பிராமின்ஸோட டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அது வேலைகள் ஆகட்டும், பெரிய பெரிய போஸ்டிங் ஆகட்டும், இல்லைனா வந்து பெரிய பெரிய கௌரவமான பொசிஷன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பிராமின்ஸ் தான் ஜாஸ்தி. அவங்க தான் வந்து எஜுகேஷன்லையும் இருந்தாங்க, அவங்க தான் வேலை செய்கிற இடத்துலையும் இருந்தாங்க, அவங்க தான் அரசு பதவிகளிலும் இருந்தாங்க. அந்த மாதிரி பிராமின்ஸோட டாமினேஷனை எதிர்க்கிறதுக்காகவும் நான் பிராமின்ஸை முன்னேற்றி கொண்டு வரதுக்காகவும் உருவாக்கப்பட்டது தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு இப்போ பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். we have the syllabus on mains examination. நம்ம மெயின்ஸ் எழுதும் போது இதை கண்டிப்பாக நம்ம எழுதியாகணும். ஸோ எதனால ஜஸ்டிஸ் பார்ட்டி பிறந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம பேசிட்டோம், சோஷியல் டாமினன்ஸ் ஆஃப் பிராமின்ஸோட அந்த சமுதாய ஆதிக்கம் தான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாகிறதுக்கான காரணம். ஸோ பிராமின்கள் கிட்டே இருந்த இடத்த கொஞ்சம் வாங்கி நான் பிராமின்களுக்கும் வந்து பிரிஞ்சு கொடுக்கணும், வேலையாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி அப்படின்ற மோட்டிவில் ஆரம்பிக்கப்பட்டது ஜஸ்டிஸ் பார்ட்டி. அது மட்டும் இல்லாமல் பிராமின்ஸ் மோனோபலைஸ் த ப்ரெஸ். ஸோ அன்னைக்கு தேதியில் நியூஸ் பேப்பர், ப்ரெஸ், மேக்சைன்ஸ் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிராமின்ஸ் கையில் தான் இருந்தது. ஸோ அதை நான் பிராமின்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாவும் ஜஸ்டிஸ் பார்ட்டியால் உருவாச்சு. அது மட்டும் இல்லாமல் பிராமின்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து சான்ஸ்கிரிட். ஸோ த லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் ஷுட் பி த ஹையர் ஹோல்டு. ஸோ அப்படி இல்லாமல் தமிழ் லாங்குவேஜும் வந்து தமிழ்நாட்டில் ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த தமிழ் லாங்குவேஜோட சிறப்பை வந்து வெளிக்கொண்டு வரதுக்காக தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஏன்னா அந்த காலத்தில் தமிழ் லாங்குவேஜோட சிறப்பு எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்ற புக்கை ராபர்ட் கேட்வெல் அப்படின்ற ஒரு ஃபாதரியார் எழுதியிருந்தார். ஸோ அந்த புக் வந்து பயங்கரமான பாப்புலர் ஆச்சு. ஸோ அப்போ தான் தமிழ் மொழியோட அருமை எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தமிழ் லிட்ரேச்சர்கள் வந்து தமிழ் இலக்கியங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மூலிமா தமிழர்களோட பண்பாடு, வாழ்வியல் இது எல்லாமே வெளிப்படையாக தெரிஞ்சதுனால எல்லாருமே தமிழினத்தோட பெருமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஃபேஸ் 1. ஃபேஸ் 1னா ஆரம்பத்தில் மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு ஒரே ஒரு இதுதான் இருந்தது. இந்த ஒரு லீக் மட்டும்தான் பிராமின்ஸை வந்து அப்போஸ் பண்ணியிருந்தது. அதை கொஞ்ச நாளில் மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. டாக்டர் சி நட்டேச முதலியார் அப்படின்றவர் தான் வந்து இதில் ஒரு பெரும்பான்மையான பங்கு வகிச்சார்.
அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு சவுத் இந்தியா லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இது எதுக்காக அப்படின்னா டு ப்ரமோட் த பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நான் பிராமின் கேஸ்ட் ஹிந்துஸ். ஸோ நான் பிராமணர்கள் அல்லாத ஹிந்துஸும் வந்து பாலிட்டிக்ஸ்குள்ளே வரணும் அப்படின்ற ஐடியாவோட ஆரம்பித்தாங்க. இதில் பார்த்தோன்னா பி.டி. தியாகராஜ செட்டியார், டி.எம். நாயர், பி. ராமையங்கார், நட்டேச முதலியார் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 நியூஸ் பேப்பர் வச்சுருந்தாங்க. ஒன்று ஜஸ்டிஸ், இன்னொன்று திராவிடியன். ஜஸ்டிஸ் அப்படின்ற நியூஸ் பேப்பரை இங்கிலீஷ்லையும், திராவிடியன் அப்படின்ற நியூஸ் பேப்பரை தமிழ்லையும் வந்து வெளியிட்டாங்க. இந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற நியூஸ் பேப்பர் பிரபலம் அடைஞ்சதோட காரணமாக தான் அவங்களோட சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனை ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு பேர் மாற்றினாங்க. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனோட ஒரு எவல்யூஷன் தான். அதுலேருந்து உருவானது தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஒரே ஐடியா நான் பிராமின் மூமெண்ட். ஸோ பிராமணர்கள் அல்லாத எல்லாரையும் சோஷியலாக எஜுகேஷனலாக அவங்க தரத்தை உயர்த்தது தான் இதோட ஐடியா. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஸ்ட்ரிக்டில் நிறைய அசோசியேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி இதை பெருமளவு வந்து பெரும் வளர்ச்சியை வந்து அடைய வச்சாங்க. இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பொலிட்டிக்கல் ரூல் பார்ப்போம். ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி முதல் 1920 எலெக்ஷன்ஸில் களமிறங்கினாங்க. அதில் பார்த்தோன்னா 63 out of 98 98 சீட்டில் 63 சீட் அவங்க ஜெயிச்சு மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணாங்க அண்டர் த ஹெட் ஆஃப் சுப்பராயலு ரெட்டியார். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ஜெயிச்சாங்க 1926. அப்போ ராஜா ஆஃப் பனகல் அவங்க தான் வந்து ஆட்சி அமைச்சாங்க. அதே மாதிரி அடுத்த டைம் 1930 முனுசுவாமி நாயுடு அப்படின்ற ஒரு தலைமையில் ஆட்சி நடந்தது. அடுத்து 1932 1934 2 வருஷமும் ராஜா ஆஃப் போப்லி அவரோட தலைமையிலையும் வந்து பிரசிடென்சி அமைச்சு மினிஸ்ட்ரி வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி 1920 அப்புறம் இருந்த பெரும்பான்மையான ஓட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் வாங்கி மினிஸ்ட்ரி அமைக்கிறதா இருந்தது. ஸோ ஒரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டி, இப்படி தான் வந்து தமிழ்நாடு மெட்ராஸ் ப்ரோவின்ஸ் பொறுத்தவரையும் வந்து பாலிடிக்ஸ் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தபோது என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ரிஃபார்மில் வந்து ஈடுபட்டாங்க. நான் பிராமின் கம்யூனிட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பப்ளிக் சர்வீஸ் கொடுக்கறதுல தான் வந்து அவங்களோட ஐடியா இருந்தது. ஸோ நான் பிராமின் கம்யூனிட்டிஸ்க்கு எல்லா பப்ளிக் சர்வீஸும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா டிப்ரெஸ்டு கிளாஸ்க்கும் வந்து அவங்க எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தாங்க. ஸோ இப்போ எஜுகேஷன் ஃபீல்டில் என்னெல்லாம் வந்து ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா முதல்ல ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், எல்லாருக்குமே ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ஸோ ஏற்ற தாழ்வு எதுவுமே இல்லாமல் எல்லாருக்கும் இலவச கல்வி. அதே மாதிரி ஃபிஷர் பாய்ஸ் அண்ட் ஃபிஷர் கேர்ள்ஸ், மீன்பிடி அவர்களோட மகள்களுக்கு வந்து ஃபிஷ்ஷிங்கில் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கற்றுக் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு வொகேஷனல் எஜுகேஷன் மாதிரி அவங்களுக்கு ஒரு கைத்தொழிலையும் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. மிட் டே மீல்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. மெட்ராஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்ற எஜுகேஷன் ஆக்டை ஃபார்ம் பண்ணி ஸோ அந்த சட்டத்தின் மூலமா எலிமெண்ட்ரி எஜுகேஷனை வந்து ஹை ஆக்குனாங்க. அதிக நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹையர் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் பெண்களோட கல்வியில் வந்து அவங்களோட பங்கீடு அதிகமாக்குனாங்க. அதே மாதிரி டிப்ரெஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட தரத்தையும் வந்து வாழ்வாதாரத்தையும் வந்து உயர்த்தினாங்க. ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இது 3தோட எஜுகேஷனையும் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா அப்போ அந்த காலத்தில் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது. அதனால ஆயுர்வேதா, சித்தா, யுனானிக்கெல்லாம் ஒரு நல்ல அங்கீகாரம் கொண்டு வந்தாங்க. இதுதான் அவங்க எஜுகேஷனில் ஏற்படுத்தின மாற்றம். அதே மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏற்படுத்தின மாற்றம் என்னன்னு பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்டில் முனிசிப் கோர்ட் இருக்கும். ஸோ லோயர் கோர்ட், அந்த கோர்ட்டில் யார் யார் அப்பாயிண்ட் பண்ணோம் அப்படின்ற இதுவை ஹை கோர்ட் கிட்ட இருந்து கவர்மெண்ட் அந்த ஒரு பெரிய பொறுப்பை வந்து வாங்கிக்கிட்டு அவங்களே வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய கம்யூனல் ஜிஓஸ் வந்து பாஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டில் வந்து ரிசர்வேஷன் பண்ணாங்க. ஸோ பிராமின் அல்லாத கம்யூனிட்டிஸும் வந்து இப்போ கவர்மெண்ட் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகுத்தாங்க. அதே மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு எஸ்எஸ்பி வந்து ஃபஸ்ட் இங்கே தான் ஃபார்ம் ஆச்சு. பெண்களுக்கு ரைட் டு ஓட் கொண்டு வந்தாங்க. ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட், இது மூலயமா வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவிலோட நிர்வாக சம்மந்தமாக யாராவது ஊழலில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆக்டும் வந்து கொண்டு வந்தாங்க. கடைசியாக இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸில் சுகர் ஃபேக்ட்ரி, இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரி, டேனரிஸ், அலுமினியம், சிமெண்ட் இந்த மாதிரி எல்லா ஃபேக்ட்ரிலையும் என்னென்னலாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லாமே கொண்டு வரதுக்காக ஸ்டேட் எய்ட் டு இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஸ்டேட்டோட சப்போர்ட், ஸ்டேட்டோட எய்டு அப்படின்னா உதவி, அது வந்து உதவி கொண்டு வர சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இடம் அலோகேட் பண்ணுறது,
தண்ணி அலோகேட் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களோட ப்ராக்ரஸ்க்கு என்னெல்லாம் முடியுமோ அந்த எல்லா ஹெல்ப்பையும் கவர்மெண்ட் பண்ணாங்க. அதனால தான் வந்து தமிழ்நாடு இன்றைக்கும் வந்து ஜிடிபியில் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிகாஸ் தமிழ்நாடு இஸ் அ வெல் டெவலப்டு ஸ்டேட்ஸ் கம்பேர்ட் டு எனி ஒன், அந்த ஒரு காரணம் தான். அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வில்லேஜ் எக்கனாமி, வில்லேஜ் ரோட் ஸ்கீம், அதே மாதிரி டவுன் இம்ப்ரூவ்மெண்ட் கமிட்டி, அதே மாதிரி ஸ்லம் கிளியரன்ஸ், ஹவுசிங் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து ரூரலையும் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியலி பார்த்தோம் அப்படின்னா வந்து வேஸ்ட்லேண்ட் எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டோட நிலம் எல்லாத்தையுமே வந்து டிப்ரெஸ்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. தேவதாசி சிஸ்டத்தை வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியாவுக்கு வந்து முன்னோடியாக திகழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அதை வந்து அந்த ஒர்க்கிங்கை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி அதை ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷனாக வந்து மாற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, ஆந்திரா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் ரிஃபார்ம் கொண்டு வந்து மக்களுக்கும் கல்வி, எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் கல்வி செய்கிற மாதிரி பண்ணாங்க. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டினா என்ன, அது எப்படி ஆரம்பிச்சது, அவங்க எப்போல்லாம் எலெக்ஷன்ஸில் ஜெயிச்சாங்க, யார் தலைமையில் ஆட்சி அமைஞ்சது, அவங்க மக்களுக்காக என்னென்ன ரிஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு எல்லாமே பார்த்துட்டோம். அதோட முடிவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கும் காங்கிரஸ் பார்ட்டிக்கும் இருந்த பெரிய பிரச்சனைனால நிறைய பேர் கட்சி தாவலில் ஈடுபட்டாங்க. அப்போ 1944 ஜஸ்டிஸ் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் நடந்தது சேலமில். ஸோ அந்த கான்ஃபரன்ஸை என்ன பண்ணார் அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு ரெசல்யூஷனை ஃபார்ம் பண்ணி ஜஸ்டிஸ் பார்ட்டியை திராவிட கழகம் அப்படின்னு வந்து பேர் மாற்றம் பண்ணாங்க. ஸோ இதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட வரலாறு. இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்டை விட மெயின்ஸில் வந்து இந்த கொஸ்டினை கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொன்னாலே வி ஹாவ் அ லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் டு ரைட். அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு 2 கொஸ்டின் ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து கேட்குறாங்க. அதனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் படித்து புக்கில் இருக்கிறதையும் ரெஃபர் பண்ணி நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா we have to solve it. அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஓரளவு ஐடியா வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. நாளைக்கு நம்ம வந்து செல்ஃப் மூமெண்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், திராவிடியன் மூமெண்ட், இந்த 2 மூமெண்ட்டையும் வந்து பார்க்க போகிறோம். இதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. இஃப் யூ ஹாவ் எனி டவுட் கமெண்ட் செக்ஷன் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.